லாசருவே வா என்றாரே. மரித்தவன் பிழைத்தாரே, எழுந்திரு என்று சொன்னாரே. யாதிரு மகள் பிழைத்தாளே. பிறவியிலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதன் இருக்கிறான். பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறார்கள். தேவாலயத்துக்கு போகும்பொழுது வழியோரத்தில் வைக்கப்பட்ட மனுஷன் பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஐயா பிச்சை போடுங்கள் என்று கேட்கிறான். அதற்கு பேதுரும் யோவானும் சொல்கிறார்கள், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று அவனை பிடித்து அவனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்ற உடனே வேதம் சொல்லுகிறது, அவன் கால்களின் கரடுகள் மாறிற்று. சப்பானியான மனிதன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். அவனுக்குள் அற்புதம் நடந்தது. செத்து போன அந்த கால்களுக்குள்ளே ஜீவன் உண்டாயிற்று. இயேசு உயிர்ப்பிக்க வல்லவர். அவர் இன்றைக்கும் தன்னுடைய கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கும் சரீரங்களிலே என்னுடைய சரீர அவயவங்கள் செத்து போயிற்று என்று சொல்லி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, மருத்துவர்கள் ஒருவேளை உங்களை மறுத்திருக்கலாம், ஆகாதென்று சொல்லி இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என் உயிர்த்தெழுதலின் வல்லமை, என் உயிர்ப்பிக்கிற வல்லமை, என் ஜீவனின் வல்லமை உன் சரீரத்திலே வெளிப்படுகிறது. உன் சரீரத்திலே சுகத்தை தருகிறேன். செத்து போன உன் அவயவத்தை நான் விடுவிக்கிறேன். இப்பொழுதே அதற்கு ஜீவனை தருகிறேன். அது இப்பொழுது தேவனுடைய பிள்ளையே, முன்பு இருந்ததை பார்க்கலும் பலன் கொண்டதாய் சரீரத்தின் அவயவங்கள் பலன் கொள்ளுகிறது. உன் கால்கள் பலன் கொள்ளுகிறது, கைகள் பலன் கொள்ளுகிறது, தேய்ந்து போன எலும்புகள் பலன் கொள்ளுகிறது, செத்து போன நரம்புகள் பலன் கொள்ளுகிறது. அவர் உயிர்ப்பிக்கிறவர். பழுதாய் போன உன் இருதயத்தை கர்த்தர் சரி செய்கிறார். பழுதடைந்த உன் லிவரை கர்த்தர் சரி செய்கிறார். பழுதாய் போன கிட்னியை கர்த்தர் சரி செய்கிறார். அவர் உயிர்ப்பிக்க வல்லவர். அவர் உருவாக்கவும் வல்லவர். அவர் சீர்படுத்தவும் வல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. நம்பிக்கை இல்லையா? விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அவர் உயிர்ப்பிக்கிற தேவன். அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை. நாற்றம் எடுத்த கல்லறை கண்டைக்கு போய் நின்று ஒரே ஒரு வார்த்தையினாலே லாசருவே வெளியே வா என்ற உடனே கல்லறைக்குள்ளிருந்த நாற்றம் எடுத்த மனிதனுடைய சரீரத்துக்குள் உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை புறப்பட்டு போயிற்று. மரித்த லாசரு உயிரோடு எழுந்தான். உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை நமக்குள் இறங்கும் பொழுது நம்மை சுற்றிலும் பொதிந்து வைத்த சீலைகள் மாற்றப்படும். உயிர்ப்பிக்கப்பட்டவர்களுக்குள்ளே சுற்றி கட்டி வைத்திருந்த கட்டுகளும் மாற்றப்படும். உயிர் பெற்றவர்களுக்குள்ளே ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. புது வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டு சாவு வஸ்திரம் நீக்கப்பட்டு பழையதெல்லாம் ஒழிஞ்சு போய் புதிதான ஒரு வாழ்வு உண்டாகும். இயேசு உயிரோடு இருக்கிறதுனால இந்த மனுஷன் உயிரோடு இருக்கிறார் என்ற சாட்சியம் உண்டாகும். ஆமென். அவர் உயிர்ப்பிக்க வல்லவர். வாழ்க்கையில செத்து போனீங்களா? உயிரோட இருக்கிறது மாதிரி இருக்கிறேன் பாஸ்டர், ஆனா இதையெல்லாம் செத்து போய் நான் அந்த ஆராதனைக்கு வந்திருக்கேன். இதெல்லாம் செத்து போய் வந்திருக்கிறேன். என் வியாபாரம் இல்லாமல் ஆக்கப்பட்டது. எனக்கு இருக்கிற கடன் கஷ்டங்களை சொல்லி மிகையாகாது. எவ்வளவு வேதனைகள் தெரியுமா? எதை ஆரம்பித்தாலும் அது தோல்வி. எல்லாம் முற்று பெற்றது. என் குடும்பத்தை நினைச்சு, என் பிள்ளைய நினைச்சு என் இருதயத்தில் செத்து போய் வந்திருக்கிறேன். என் குடும்பத்தை ஆண்டவர் உயிர்ப்பிப்பாரா? என் வாழ்க்கையை தேவன் உயிர்ப்பிப்பாரா? என்னை ஆண்டவர் மீண்டும் எடுப்பித்து கட்டுவாரா? கர்த்தர் எனக்கு ஜீவனை தருவாரா? கர்த்தர் மீண்டும் என் குடும்பத்தை அலங்கரிப்பாரா? என் குடும்பத்தை ஆண்டவர் உயிர்ப்பிப்பாரா? கர்த்தர் சொல்லுகிறார், நம்பி வந்திருக்கிற என்னுடைய பிள்ளையே, குடும்பமே, உன்னை நான் உயிர்ப்பிக்க வல்லவர். இழந்து போயிற்றா? அதனை திருப்பிக் கொள்ளுவாய். நின்று போயிற்றா? கர்த்தர் வாசலை திறந்து தருவார். அடைக்கப்பட்டதா? கர்த்தர் அதை திறப்பார்.
மறக்கப்பட்டதா கர்த்தர் நினைப்பூட்டுவார். மறுக்கப்பட்டதா கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். அவரால் செய்யக்கூடாததொன்றும் இல்லை. அவர் மீண்டும் நம்மை உயிர்ப்பித்து லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தாரே, எழுந்திரு என்று சொன்னாரே, யாதிரு மகள் பிழைத்தாளே.